ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜே கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோப்ளாக்ஸில் இருக்கிற ரைவல்ஸ் கேம் பிளே தான். ஸோ இந்த கேம் வந்து இந்த கேம் வந்து ஒரு ஷூட்டிங் கேம். இன்னைக்கு தான் நான் இதை வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து எப்படி விளாடணும் எதுவுமே எனக்கு தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து போயிடலாம். யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். நம்ம கூட யாருமே வரலையே, அந்த பக்கம் போய் பார்ப்போம். யாராச்சும் வரீங்களா? ஒருத்தன் வந்துட்டான். இந்த கேம் எனக்கு அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். அதை வச்சு எதாவது விளாட்லாம். ஸோ எரனா மேப்பு சூஸ் பண்ணியிருக்கேன். அரேனா, சாரி. ஜூம் பண்ணி ஓ அடிக்கலான்னு நினச்சேன். எஸ்கேப். ஐயோ ஐயோ, போடு 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 போடு, ஹெட்ஷாட் போடு போடு. நிறைய அடிச்சாச்சு, சாவுடா. ஓ ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஹெல்த் தான் அவனுக்கு இருந்திருக்கு. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டான், பரவாயில்ல. நம்ம இந்த கேமுக்கு புதுசு தான், இருந்தாலும் விளையாட ட்ரை பண்ணலாம். ஐயோ எப்படி வந்த இந்த பக்கத்துலேருந்து? ஐயோ புல்லட் வேற ரீலோட் ஆகுது. சுடு சுடு. ஓ அடிச்சாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு வந்துட்டான். ஸ்லைடு பண்ணுறான். நம்மளும் பண்ணலாம். புல்லட் ரீலோட ஆகுற கேப்பில் நம்ம வந்து ஸ்லைடு பண்ணோம்னா நல்லா இருக்கு. போடு 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 போடு. அடியே வாங்க மாட்டேறான், அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். நான் வாங்கிக்கோ. எங்கே இருக்கு? காணோம். இன்னொரு மேட்சாக வின் பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச் போகலாம். அடுத்த மேட்ச் இன் 3 செகண்ட் 2 1. ஓகே, அடுத்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அடுத்த ரவுண்டில் பாம்லாம் போடுறாங்க, கிரெனேட்லாம் போடுறான். எல்லாமே ஹெட்ஷாட் தான். நம்மளுக்கு கொஞ்சோண்டு ஹெல்த் தான் போயிருந்திருக்கு. நிறையா டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு போல். சைட்லேயே இருக்குது பிகினர் டாஸ்க்குன்ட்டு. அவன் என்ன ஏஎஃப்கேவா? இந்த பக்கம் போயிட்டான்டா. அப்படியே பின்னாடியே வரான். நம்ம அப்படியே நைஸாக பார்க்கோர் பண்ணி தப்பிச்சிட்டோம். ஐயோ போச்சு, நம்மளை சுட்டுருவான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். சுட்டுட்டேன். மேட்ச் பாயிண்டில் இருக்கோம். அவன் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான். நம்ம வந்து 4 பாயிண்ட் எடுத்துட்டோம். 4 பாயிண்ட். ஸோ இப்போ திருப்பி இன்னும் அதோ ஓரமாக வந்துட்டான், பார்த்தாச்சு. அப்படியே அந்த செவுத்து மேலே குதிச்சு அடிச்சிடலான்னு பார்த்தா ஐயோ நிறைய அடி அடிச்சிட்டானே. போடு போடு போடு, பின்னாடி போய்ட்றான். ஸோ இது வேறு த்ரில்னு புல்லட் ரீலோட் ஆகுது. நிறைய ஹெட்ஷாட் போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு அடி தான். போட்டாச்சு. ஐடி என்னது? சிஸ்டமேட்டிக்கா. வின் ஆயாச்சா? 5 ரவுண்டு ஜெயிச்சா ஒரு மேட்ச் வின் ஆன மாதிரி போல். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ரவுண்டு விளாட்லாம். டக்குன்னு லிவ் குடுறா. லிவ் நாஸ்னி இங்கா ஐஎன்சின்னு போட்டிருக்கு, தெரில. ஸோ நமக்கு தான் விக்ட்ரி. அடுத்து இன்னொரு 1 vs 1 போகலாம். திருப்பி அவனே வரான். அவன் தானே, அதே சிஸ்டமேட்டிக்கு அவன் தான். நான் வந்து இப்போ என்ன அது ஸ்ப்ளாஷ்ன்னு இருக்குது, ஸ்ப்ளாஷ் தந்துருக்கேன். கிரேவியார்டா. ஓகே, கிரேவியார்ட் சூஸ் ஆகிருக்கு. என்னடா இது இவ்வளோ இருட்டாக இருக்குது, சுத்தமாக கண்ணே தெரில. எப்படி அவனை அடிக்க? சரி, நம்ம மேலே போய்ப்போம். இங்கே தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. அவனா ஜூம் பண்ணிக்கிறான். அவன் நடந்து வர சவுண்டு கேட்குது. எங்கே வரான்னா தெரில. கிராஸில் நடக்கிற சவுண்டு கேட்குது. எங்கடா இருக்கான்? கீழே இருக்கான். சுடு. ஒரு புல்லட் அவன் மேலே படலையே. ரீலோட் பண்ணி வச்சுப்பான். போடு. எவ்வளோ தைரியம் வந்தால் திருப்பி என் கூட வந்திருப்பேன். போட்டாச்சு. சிஸ்டமேட்டிக்மா ஜெய் ப்ரோ கேமர் கில் சிஸ்டமேட்டிக்.
ஸோ 2-3 பேர் வந்து கேட்டிருந்தீங்க என் கூட இது ஃப்ரீ ஃபயர் விளாட. அது நான் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு ரெக்வஸ்ட் தந்தேன், யாருன்னு தெரில. நான் எக்ஸப்ட் பண்ணல. எக்ஸப்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் விளாட முடியும். வந்துட்டாங்க. போடு போடு போடு. பாபா போட்டாச்சு. அகெயின் ஜெய் ப்ரோ கேமர் கில்டு சிஸ்டமேட்டிக். என்னடா ஐடி இது சிஸ்டமேட்டிக்னு? போ போ போ. ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க திருப்பி நடந்து வர சவுண்ட் தான் கேட்குது. பின்னாடியே வந்திருக்கான். போடு போடு போ. எக்கச்சக்க ஹெட்ஷாட் போட்டுட்டோம். இன்னும் ஒரு அடி தான். ஐயோ கொண்டுருவோம் போலியே. அப்பா ஜஸ்ட் கடைசி ஒரு சொட்டு எழுத்துல வந்து போட்டிருக்கோம். பரவாயில்ல, இப்போ அடுத்த ரவுண்டு போவோம். இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிச்சிட்டோன்னா மேட்ச் பாயிண்ட் வந்துடும். என்னதுடா இது டிஃப்ரெண்ட்டான இது? இப்படி தான் மேலே வந்திருக்கான் போல். நான் கூட என் பின்னாடியே வந்தான்னு நினச்சிட்டான். ஸோ அடுத்து என்ன வீடியோ? இன்னும் 1 ரவுண்டா? ஆஃப்லைன் போயிட்டானா? சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு வின் எடுத்து கையில் தந்துட்டு போயிட்டான். நம்மளுக்கு தான் இது வந்து அட்வான்டேஜ். ஸோ இப்போ இன்னொரு ரவுண்டு போயிட்டு முடிச்சுக்கலாம். இப்போ யாருமே இல்லை, ஒரே ஒருத்தன் தான் அங்கே இருக்கான். அவன் கூட வருவானா இல்லை போகிறானான்னு தெரில. நான் வருவான்னு தான் நினைக்கிறேன். அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்து இதில் கன்னெல்லாம் எப்படி வாங்கணும்னு தெரில. நிறையா பேர் டிஃப்ரெண்ட் கன்னெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் முன்னாடியே கொஞ்சம் விளையாடிட்டு தான் வந்தேன். டிஃப்ரெண்ட் கன்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எப்படி வாங்கணும்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். வாங்க. இப்போ நான் வந்து ஸ்ப்ளாஷ் தந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த இது போகணுன்னு இதுவாகவே இருக்குது. அந்த மேப் போகணுன்ட்டு நல்லா தான் இருக்குது. இதுவும் பார்த்துக்கோங்க, சைடில் நல்லா ஜம்ப் பண்ணலாம் போல். ஜம்ப்புன்ட்டு இன்னும் டைமர் முடியல. முடிஞ்சிருச்சு. இவனுக்கு என்னடா அந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது? 101 இருக்குது, எனக்கு 9 தான் இருக்குது. ஒரு வேளை ரொம்ப நல்லா விளையாடி இருப்பானோ, இல்லை நிறைய நாள் விளையாடி இருப்போம் போல். நம்ம இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோமே. பரவாயில்ல, இந்த மேட்ச் தோத்தாலும் ஜெயித்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டேன். சுடு ட்ரெயினில் இது தண்ணியில் இருந்தால் இவன் குதிச்சிட்டே இருக்கான், ஏன்னு தெரில. குதி. ஓகே, இங்கே இருந்தால் குதிக்க மாட்டான். ஆனால் தண்ணியில் போயிட்டா குதிச்சிட்டே இருக்கான். என்னடா இவ்வளோ டஃப்பாக போகுது? அவனும் சுட்டுட்டு இருக்கான். ஐயோ ஏதோ மோலோட்டோவ் மாதிரி எடுத்து போட்டான் என் மேலே. ஆமாம், மோலோட்டோவ் மாதிரி ஏதோ எடுத்து போட்டிருக்கான். இவன் பேர் வந்து பாஸு ஜேம்ஸா. நல்ல பேர் தான்ப்பா. இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு ரெடி ஆகலாம். இவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறான். நான் வரமாட்டான்னு நினச்சி போகிறேன். நான் அப்படியே வந்துடுறான். எனக்கு டக்குன்னு ஹெல்த்து குறைச்சிட்றான். ஏன்னா அவன் கன்று பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது, என் கன்று வேறு மாதிரி இருக்குது. போடு ஹெட்ஷாட்டாக போட்டுட்ருக்கேன். எஸ்கேப் ஆகியாச்சு. என்னங்க இது? போன தடவை அவனுக்கு 63 இதுதான் கொண்டு வந்த ஹெல்த்து. இந்த தடவை 63. ஒரு வேளை ஹேக்கராக இருப்பானோ? மேபி தெரியலன்னா எனக்கு. ஸோ இப்போ திருப்பி ஒன்று அடிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம சைடாக போவோம். நேராக போனோன்னா பார்த்துருவான் அவன். இப்போ தான் வரானே. கொஞ்ச நேரம் ஏஎஃப்ஏல இருந்திருக்கான் போல். அப்போ போய் அடிச்சிருக்கலாம் நம்ம. நான் சைடாக வரணுன்ட்டு தெரியாமல் சைடாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணேன். ஒரு ஹெட்ஷாட் போட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம்தான் அடி. ஸ்கோப் போட்டு அடித்தாலும் இவனை அடிக்க முடியல. நார்மலாக அடித்தாலும் ஏதோ ஒரு அடி தான் அடிக்க முடியுது. இன்னும் 1 இன்ச்சு. திருப்பி போட்டான்டா இதையோ. இவனும் என்ன மாதிரி கன்னை வச்சுக்கிறான். ஆனால் ஒரு சில டைம் பாருங்கள், அவன் வேறு கன்னை வச்சுருப்பான். இப்போ அப்படியே போகலாம் வாங்க. ட்ரான்போலினில் குதிக்க முடியுது. இங்கே வந்துட்டேங்க குதிச்சு. ஐயோ இங்கே கவர் எடுத்துக்கலாம் லைட்டாக. இப்போ சுடுறா இறங்கி.
சுடு 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 ஒரே செகண்டில் போட்டானே. ஐயையோ, அவனுக்கு மேட்ச் போயிட்டு வந்துடுச்சு. இப்போ தான் நம்ம 0 பாயிண்ட்ஸில் இருக்கோம். பரவாயில்ல, நம்ம ஆல்ரெடி 2 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். நான் ஏஎஃப்கேல கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிட்ட வர வச்சு போட்டு சொல்லலாம். அது திருப்பி போட்டான்டா மொலட்டாவை. எரிஞ்சிட்டே இருக்கேன். அவ்வளோதான் கைஸ், போட்டுட்டாரு நம்மள. இவன் கத்திலாம் வச்சுருக்கான் பாருங்க. ஸோ ஓகே கைஸ், இவன் தான் வின்னர். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அண்டில் பை ஃப்ரம் ஜெய் கேமிங். பாய் 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 பாய். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.